வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் ஒரு அருமையான கருவேப்பிலை ஜூஸு என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, வாழைத்தண்டு, இதுவும் நம்ம வீட்டில் வந்தது தான். நெல்லிக்காய், இது வெளியே வாங்கினது தான், நம்ம மரத்தில் இன்னும் காய்க்கிறக்க ஆரம்பிக்கல. கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இந்து உப்பு, இதெல்லாம் போட்டு காலையில் அடித்து சாப்பிட்றதுக்கு முன்னால் குடித்தாலும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தாலும் சரி, எப்படியோ ஒன்று குடித்தா சரி அப்படிங்கிறது தான் இந்த ஜூஸோட தன்மை. இது வயிற்றில் இருக்க கல் கரைக்கும், தலைமுடி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கருவேப்பிலை தான் மேட்ரு. என்ன கருவேப்பிலைன்னு பார்த்திங்கன்னா, செங்காம்பு கருவேப்பிலை. நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற மரம். இப்போ வந்திருக்கிற செடி இது. இந்த ப்ரீடு தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது. இதில் இருந்து தான் நான் ஒரு கத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு ஜூஸ் அடிக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து வெறும் நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு டெய்லி நம்ம வீட்டில் குடிப்போம். தண்டு வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை தண்டு ஜூஸு, வாழைத்தண்டு கூட ஆட் பண்ணி குடிப்போம். நம்ம வெளியிலேருந்து வாங்குகிற கருவேப்பிலையில் கண்டிப்பாக மருந்து அடித்து தான் ஆகணுங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கருவேப்பிலையிலே பாருங்கள், மேலே அந்த இலையில் லைட்டாக சுருண்டு இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு இந்த 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 இலையில் தெரியும், சுருண்டு இருக்கும் லைட்டாக. இது வந்து இந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த கிளையை கிள்ளி விட்டுருவோம், அவ்வளோதான் செய்வோம். மற்றபடி நான் எந்த இதுவுமே தெளிக்க மாட்டேன், பஞ்சகவியம் கூட மேலே ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். ஆனால் வேறு வழி இல்லை, விவசாயிங்க சேல் பண்ணி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் மருந்து அடித்து தான் ஆகணும். அது வந்து நமக்கு அப்படியே கடைகளுக்கு வரும்போது அது வாடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்து தான் ஆகணும். அதை நம்ம அப்படியே வாங்கி பச்சையாக அடித்து அப்படியே குடிக்கிறது ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் மற்ற யூஸஸ்க்கு கடையில் வாங்கினீங்கனாலும் வீட்டு தேவைக்கு இந்த மாதிரி பச்சையாக ஜூஸ் அடிக்கிறதுக்கெலாம் ஒரு கருவேப்பிலை கன்று வச்சுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி நாட்டு கருவேப்பிலை கன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஜூஸ் அடிக்கிற அளவுக்கு நல்லா நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு செடி இல்லை 2 செடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கருவேப்பிலை, ஏன்னா பெரிய கருவேப்பிலை செடியாக வந்திருக்கு, வச்சோன்னே டக்குன்னு பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டு தேவைக்கு ஆகிடும். எங்களுக்கு மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது அப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்கள் தெருவில் இருக்க எல்லோரும் தேவைக்கும் ஆகும். அந்த அளவுக்கு நிறைய நமக்கு இலை வைக்கும். கருவேப்பிலை தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்ம ஜஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்து தான் கருவேப்பிலை பொடியும் தயார் பண்ணுறேன். பியூர் கருவேப்பிலை பொடி, அப்புறம் இட்லி பொடி, சாதப்பொடியாகவும் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.